ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போமா? எரேமியா 29:11. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எங்கே கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? அதை சொல்லுங்கள். ஆமாம் தானே? சரி. யாருக்கா தூக்கம் வருதா? தூக்கம் வரவங்களுக்கு என்ன தருவோம்னு சொன்னோம் நேற்றுக்கு. ஃபாஸ்டிங் பிரேக் வந்தவங்களுக்கு தெரியும். யாருக்கா தூக்கம் வந்தால் கட்டில் தருவோம், மேலே கட்டில் கொண்டு போட்டுருவோம். அதுக்காக தான் கேட்டது. அல்லையா? யாருக்கும் தூக்கம் வரல? சரி, நல்லது. பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அல்லையா? நீங்கள் என்னை மறக்கலை, எனக்கு தெரியும். நானும் உங்களை யாரையும் மறக்கலை. பாஸ்டர் நேற்றுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. பாஸ்டர் சொன்னாங்க ரொம்ப சின்ன கிஃப்ட்டு, ஆனால் பெரிய கிஃப்ட்டு. அல்லையா? உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறார் இன்றைக்கி? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று யார் சொன்னா? கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க இதை கர்த்தர் சொல்லுகிறார் என்று? அல்லையா? அந்த நினைவுகள் எதுக்காக? தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஒருவேளை நீங்கள் ஏதாவது காரியங்களை எதிர்பார்த்து வந்திருப்பீங்கன்னா, ஜெபித்து கொண்டிருப்பீங்கன்னா கலங்காதீங்க. அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை அவர் மறக்க மாட்டார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் பதில் கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டாம். அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவன். ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா. சங்கீதம் 138:8 என்ன சொல்கிறது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா? நீங்கள் இருக்கிறத பார்த்தா எனக்கு தெரியுது. இதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஒன்றும் நடக்கலையே. அப்படி தானே? அப்படி தானே அக்கா? அப்படி தானே? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில் செய்தார்? எத்தனை பேர் வாழ்க்கையில் செய்யலை? ப்ளீஸ், அப்போ எல்லாருக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அப்படி தானே? அல்லேலூயா. பாருங்கள், நம்ம நினைக்கிறேன் ஆண்டவர் இன்னுமே செய்யலையே, இதெல்லாம் சொல்லியிருக்கே வசனம், ஒன்றும் நடக்கலையே. பிரைஸ் தி லார்ட். நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கவே மாட்டார், தூங்கவே மாட்டார். அவர் எப்பொழுதும் நம்ம மேல் நினைவாக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஒரு வயதிலிருந்து ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் செபிக்க போகிறோம். சரியா? எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு 4:35 வாசிங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, பாருங்கள், இங்கே ஏசப்பா ஜனங்களை, அவருடைய சீஷர்களை பார்த்து வாங்க நாம் அக்கறைக்கு போவோம்னு சொல்லி கூப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திலே எங்கேயோ இருந்த நம்மை நல்ல கவனமாக கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் பைபிளை படித்தா புரியாது. அல்லேலூயா. பாருங்கள், உலகத்தில் பாவத்தில் இருந்தோம், எங்கேயோ இருந்தோம். ஆண்டவர் நம்மை அழைத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் அழைத்தார் சொல்லுங்கள்? பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து போயிருந்த நம்ம யார் தேடி வந்தா? ஏசப்பா தேடி வந்தார். தேடி வந்து, வா, நான் உனக்கு என்ன தருவேன்னு சொன்னார்? கார் தருவேன்னு சொன்னாரா? வீடு தருவேன்னு சொன்னாரா? இல்லை. என்ன தருவேன்னு சொன்னார்? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுங்க தான் அவர் சித்தம், வேறு ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி வாக்கு தந்து அதற்கு நேராய் நம்ம அழைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நேராக நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய ஒரே விருப்பம். அப்போ பாருங்கள், நம்மை அழைத்தவர் யார் சொல்லுங்கள்? அழைத்தவர் யார்? ஏசப்பா. அன்றைக்கு சீஷர்களை அக்கறைக்கு போவோம் சொல்லி அழைத்தது யார்? ஏசப்பா. அல்லேலூயா. பாருங்கள், அதுக்கு முன்பாக நடந்த சில சம்பவங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவர் அக்கறைக்கு போவோம் என்று சொன்னார்? பாருங்கள், அதில் 1வது வசனத்தை வாசிங்க. 4:1.
அவர் மறுபடியும் பாருங்கள் போதும், பாருங்கள் மறுபடியும் கடலோரத்தில் போதகம் பண்ணதும். மறுபடியும் சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னே என்ன தான் பண்ணியிருக்கிறாரு? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அல்லையா? நல்ல கவனிங்க. அதற்கு முன்பாகவும் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறார். இங்கே வந்தோடனே திரளான ஜனங்களை பார்த்தோன்னா திரும்பவும் பிரசங்கம் பண்ண தொடங்குறாரு. 2ஆம் வசனம் சொல்லி பாருங்கள், அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவளுக்கு போதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஓமையை சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஓமை தான். இந்த விதை விதைக்க போகிறத பற்றி ஒரு ஓமையை கர்த்தர் இங்கே சொல்லியிருக்கிறார். நீங்கள் அது கீழே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தை பாருங்கள், பின்பு அவர்களை நோக்கி. அல்லையா? பாருங்கள் திரும்பவும் பிரசங்கம் பண்ணுறார். அதுக்கப்புறம் நீங்கள் 21ஆம் வசனத்தை பாருங்கள், பின்னும் அவர் அவர்களை நோக்கி. அது 24ஆம் வசனம் பின்னும் அவர் அவர்களை நோக்கி. அதே மாதிரி 26ஆவது வசனம் பின்னும் அவர் அவர்களை நோக்கி. பாருங்கள் 30ஆவது வசனம் பாருங்கள், பின்னும் அவர்களை நோக்கி. இப்படி ஆண்டவர் சாயங்காலம் வரை பிரசங்கம் பண்ணுகிறார். 35ஆவது வசனம் என்ன சொல்லுது? அன்று சாயங்காலத்தில். பாருங்கள், காலையிலேருந்து சாயங்காலம் வரை ஆண்டவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறார். நிறைய விஷயங்களை ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், 2 மணிக்கூர் கண்டினியூவாக நின்று நீங்கள் பிரசங்கம் பண்ணால் என்ன ஆவீங்க? டயர்டாகுமா? ஆக மாட்டோமா? ஆகும். அப்படி தானே? இங்கே ஏசப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சு? டயர்டாயிட்டு. ஏசப்பா முழுக்க முழுக்க மனிதனாக வந்தபோது 100% எப்படி தான் இருந்தார்? மனிதனாக தான் இருந்தார். நமக்கு என்ன வருமோ எல்லாம் அவருக்கும் வந்து, அவருக்கு வயிறு பசிக்கும், மிகுந்த பசி உண்டாயிட்டுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவரும் கவலைப்பட்டார், அவரும் கண்ணீர் விட்டார், அவரும் நிறைய பாடுகளை சகித்தார், நம்மளை போல் அழுதார், எல்லாம் செய்தார். அப்போ அவருக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆயிட்டு? டயர்டாயிட்டு, மிகுந்த டயர்டு. அப்போ மிகுந்த டயர்டானவன்னு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நம்ம என்ன செய்வோம்? அக்கறைக்கு போவோம் வாருங்க என்று சொல்லி கூப்பிட்டார். உடனே ஜனங்களெல்லாம் அனுப்பிவிட்டார். பிரசங்கம் முடிஞ்சோடனே எல்லோரும் என்ன போயிடுவாங்க? ஜனங்கள்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ பாருங்கள் என்ன சொல்லி பாருங்கள், வசந்த வாசிங்க. அனுப்பிவிட்டு பாருங்கள், ஏசப்பா திரும்பவும் பிரசங்கம் பண்ண ரெடி தான். ஆனால் அவருக்கு என்ன? டயர்டு, ரெஸ்ட் எடுக்கணும், அக்கறைக்கு போகணும். ஆனாலும் அவர் பாருங்கள், ஜனங்கள் என்ன சொல்கிறாரு? அனுப்பிவிட்ட பிறகு சீஷர்கள் பார்த்தாங்க, இனி இவரை விட்டா இவர் திருப்பியும் பிரசங்கம் பண்ண, அவங்க தான் அவரை கூட்டிட்டு போனாங்க. அல்லையா? அப்படி தானே சொல்லியிருக்காங்க. அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். அப்போ ஏசப்பா போக விரும்பலை. யார் தான் கொண்டு போனா? சீஷர்கள் தான் கொண்டு போனாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அதிகாரம் ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது சொல்லுங்க, அவர் தனித்திருக்கும்போது, இந்த ஓமையை சொல்லி அவர் தனித்திருக்கும்போது அவருடைய சீஷர்களும் அவர்களோடு கூட இருந்தவங்களும் என்ன செய்தாங்க? அவரிடத்துல வந்து பாருங்கள், 10ஆவது வசனத்தை வாசிங்க, 4:10 வாசிங்க. தனித்திருக்கிற போது கொஞ்சம் பிரசங்கம் முடிஞ்சவொன்னே என்ன செய்வார்? போய் ரெஸ்ட் எடுக்க போவார். இப்போ பாஸ்டர் காலிலேருந்து மதியம் வர ஊழியம் பண்ணிவிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போகும்போது யாராவது வருவாங்க. அல்லையா? வரும்போது எப்படி இருக்கும் அவருக்கு? சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? காலிலேருந்து மதியானம் வரைக்கும் ஊழியம் பண்ணியாச்சு, பிரசங்கெல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போகும்போது யாராவது வருவாங்க. யார் வந்தாங்க? பன்னீர் வரும். யாருக்கு ரொம்ப உரிமை உண்டோ அவங்க வராங்க. பன்னீர் வரும். அவளோடு கூட இருந்தவர்களும். அவளோடு கூட இருந்தவங்கன்னா யார்? சீஷர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இப்போது மோசஸ் பிரதர் வராருன்னா அவங்க கூட யார் வரலாம்? அவர் கூட நெருக்கமாக அவங்க ஒய்ஃப் வருவாங்க. தயவுசெய்து ஊழியம் முடிஞ்ச பிறகு தொந்தரவு பண்ணாதீங்க. அல்லையா? அவ்வளோ தூரம் இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு வந்தோடனே எப்போ தான் ஒருத்தர் வந்து கேட்பாங்க, பாஸ்டர் அது என்ன பாஸ்டர் சொன்னீங்களேன்னு கேட்பாங்க. இங்கே சொல்லும்போது கவனிக்க மாட்டாங்க. புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறது? இங்கே தான் இதுதான் நடக்குது. இவ்வளோ தூரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, அப்போல்லாம் அவங்களுக்கு டவுட் வரல. முடிஞ்சோடனே அது என்ன சொன்னீங்களா, அது என்னன்னு. அப்போ சொல்லும்போது என்ன செய்யணும்? கவனமாக கேட்கணும். புரியுதா? அல்லையா? அப்படி யாராவது வந்து பாஸ்டர் திட்டுவாங்களா? திட்டுவாங்களா? சொல்லுங்கள். திட்ட மாட்டாங்க.
சிரிச்சிட்டு தான் நிற்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளே என்ன தோணும்? என்னப்பா சல்லியம் பண்ணிகிட்டே இருங்க, போகவே மாட்டாங்க. உண்மை தானே? சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க? போட்டும்ப்பா, வந்துட்டாங்கல்லப்பா, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தானே? வேறு வழி இல்லை. ஹல்லேலூயா. இதே நிலைமை தான் அன்னைக்கு யாருக்கு இருந்து? ஏசப்பாங்க. அது பார்த்தீங்களா எத்தனை சொல்லி மறுபடியும் திரும்பவும் பின்னும் அவர் என்ன சொல்லியிருக்காரு? சொல்லிகிட்டே இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைப்போம் என்னடா சல்லியம் பண்ணுறாங்கன்னு. ஏசப்பா நினைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் திரும்பவும் திரும்பவும் மறுபடியும் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார். கடைசி ஒரு கட்டம் வந்த பிறகு இவர் விடுறதாட்டு இல்லை, ஜனங்களை எல்லாரும் அனுப்பியாச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே நின்றுருப்பாங்க. பார்த்தாங்க சீஷர்கள், இன்னும் இவரை விட்டா என்ன செய்வார், இன்னும் பேசிட்டு தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவர் படவில் இருந்தபடி அப்படியே தள்ளிட்டு போகிறாங்க. போன பிறகு என்னாச்சு பாருங்கள், அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி மோதிட்டு பாருங்க. அப்போ போயிட்டு இருக்காங்க. இந்த பிரயாணத்தை தொடங்கினவர் யாரு சொல்லுங்க? கொண்டு போனதான் சீஷர்கள். போனன்னு சொன்னது யாரு? 35 என்ன சொல்லுது? அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு கூப்பிட்டது யாரு? ஏசப்பா. அப்போ பிரயாணத்தை தொடங்கினது யாரு? ஏசப்பா. நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்புகளை கொண்டு இந்த பிரயாணத்தை தொடங்கினது யாரு? ஏசப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை நடத்தி கொண்டிருப்பவர் யார்? உங்களை நடத்துகிறவர் யாரு? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட வர்றது யாரு? ஏசப்பா. அப்போ இங்கே பாருங்கள், பிரயாணத்தை தொடங்கினவர் ஏசு. போகிற வழியில் என்ன வந்துதான்? பலத்த காற்றடித்து சுழல் காற்று படவு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதன் மேல் மோதிட்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது சொல்லுங்கள்? என்ன போராட்டம் இல்லை வாழ்க்கையில். நிறைய பிரச்சனை இல்லாமல் யாராவது இருக்கீங்களா? இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். மறைக்காதீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் மறைக்காதீங்க. எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே புயல் காற்று மாதிரி சுழல் காற்று மாதிரி என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணிட்டு இருந்தார் பாருங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லி பாருங்க. கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து, இந்த தலையணையை கொடுத்தோன்னு அடிக்கணும், அப்படி தானே? கப்பலில் தலையணையை கொடுத்துருக்கான் பாருங்க. அவருக்கு அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரா? அழகா படுத்து உறங்கிட்டு இருக்கிறார். ஆமே. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது சொல்லுங்கள்? நம்ம கடந்து போராடிட்டு இருக்கோம். நம்பி வந்தது யாரை நம்பி? இயேசுவை நம்பி. இவர்கிட்ட போனால் ஏதாவது நடக்கும், பிரச்சனைகள் தீர்ந்துடும். என் மாப்பிள்ளை திருந்திடுவார், என் மனைவி திருந்திடுவார், என் பிள்ளை திருந்திடுவார். ஒன்றும் நடக்கலை. அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டுருக்காரு? அழகாக தூங்கிட்டு இருக்கிறார். அது எப்படி? தலையணையை வச்சு தூங்கிட்டு இருக்கிறார் பாருங்க. அவர் கப்பலின் பின்னணியில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? நம்ம நினைக்கிறதெல்லாம் அவர் செய்து தருவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்போ சீஷர்களுக்கு என்ன தேவை? என்ன வேணும்? இப்போ பயங்கர புயல் அடிக்குது, தண்ணியெல்லாம் கப்பலுக்குள்ளே வரப்போகுது, படகுக்குள்ளே வரப்போகுது. இப்போ சீஷர்களுக்கு தேவை என்ன? பாதுகாப்பு வேணும். அப்படி தானே? இந்த புயலில் மாட்டாமல் தப்பி போகணும். ஆனால் புயல் விடுறது மாதிரியும் இல்லை, பிரச்சனை தீர்ற மாதிரி இல்லை, கவலை தீர்ற மாதிரி இல்லை, ஒரு நாளும் நிம்மதி இல்லை, கடன் பிரச்சனை தீரலை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, கணவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. அனுதினமும் செபிக்கிறோம், போராடுறோம். ஆனால் ஏசப்பா என்ன செய்கிறாரு? கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் ஒன்றும் நடக்கலை. இப்படி எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ சீஷர்களுக்கு தேவை என்ன? ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு விடுதலை வேணும், புயல்லேருந்து தப்பிக்கணும். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணிருக்காரு? அழகாக தூங்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் டெய்லி செபிக்கிறேன், ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வெக்கப்படாதீங்க. ஹல்லேலூயா. எத்தனை செபம் ஏறெடுக்கிறோம், எத்தனை விண்ணப்பங்களை வைக்கிறோம். ஏன் எனக்கு இன்னும் பிரச்சனை தீரல? ஏன் எனக்கு இன்னும் இந்த கஷ்டத்துலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கல? ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்க மாட்டேங்குது? ஏன் என்னால் மற்றவங்களை போல் சந்தோஷமாக இருக்க முடியல? அவங்களுக்கு மட்டும் கர்த்தர் செய்கிறார், எனக்கு மட்டும் செய்யலை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லையா? பாருங்கள், அவர் அழகாக தூங்கிட்டு இருக்கிறாரு. இவங்க என்ன செய்கிறாங்க? அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே உமக்கு கவலை இல்லையா? அல்லையா. அதுக்கு முன்னே என்ன செஞ்சுட்டு வந்தாங்க? பயங்கர பிரசங்கம்.
அப்படி தானே? பயங்கர காலையிலேருந்து சாயங்காலம் வர பிரசங்கம் கேட்டிருக்காங்க, காலிலேருந்து சாயங்காலம் வர அற்புதங்களை பார்த்துருக்காங்க, அதிசயங்களை பார்த்துருக்காங்க. இப்போ என்ன தோணிச்சு? நாங்கள் செத்து போகிறோம், உமக்கு என்ன இல்லை? கவலை இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை காலைல 9 மணிக்கு சர்ச்சில் வந்து எல்லாம் கவனிக்கிறீங்களா? நல்லா பாடுறோம், அப்படி தானே? நான் உண்மை விட மாட்டேன் ஆண்டவரே, அதை செய்ய மாட்டேன், இதை மாட்டேன், பயங்கர வர்ஷிப் பண்ணுறோம். 11:30 மணிக்கு முடிஞ்சு வீட்டுக்கு போனோன்னு அங்கே தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கும். இங்கே என்ன செய்வோம்? இனி நான் கர்த்தருக்காக தான் வாழ்வேன், இனி கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வார், இனி எனக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. இங்கேருந்து வெளியே போகும்போது நம்ம யாரையா இடித்தா செத்துருவான் நம்ம போகிற அந்த தைரியத்தில். இல்லையா? அப்படி விசுவாசத்துலையும் தைரியத்திலையும் வெளியே போவோம். அங்கே போய் கடன்காரனை பார்த்தோன்னே எல்லாம் போச்சு. அப்படி தானே நடக்குது எல்லாருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரை பிரசங்கம் கேட்டிருக்காங்க. சாயங்காலம் வரை ஏசப்பா அநேக சுகம் கொடுக்குறாரு, பெரிய அற்புதத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த மத்தேயுவில் படிச்சிங்கன்னா தெரியும், மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் என்னென்ன சொன்னார்னு எல்லாம் பார்த்துட்டோம். அலை வந்த உடனே, பிரச்சனை வந்த உடனே போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் செத்து போகிறோம், உமக்கு என்ன இல்லை, கவலை, நீர் என்ன செய்யுற, நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிற உமனெல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்குறாங்க. அல்ல இல்லையா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இல்லை இப்படி கேட்டிருக்க மாட்டீங்க, வேற எப்படி கேட்டிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏசப்பா எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, இன்னும் நீ கேட்கலையா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கீங்க, அப்படி தானே? ஹல்லேலூயா. சொல்லியிருப்பீங்க, அப்படி தானே? எவ்வளோ நானும் ஜெபம் பண்ணுறேன், அது என்ன செய்யலை, ஒன்றும் நடக்கலை. ஹல்லேலூயா. உண்மை தானே? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க அப்படி? நான் சொல்லியிருக்கேங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ ஜெபிங்க, நான் இன்னும் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்னதான் நம்ம கர்த்தருடையும் பரிசுத்தமான மாதிரி. யோபு என்ன சொன்னார்? வேதம் என்ன சொல்லுது? அவர் தன்னை தேவனை பார்க்கல நீதிமான் ஆக்கினார் ஒரு இடத்துல. ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் கடிந்து கொண்டார் அவனை. இன்றைக்கி நம்ம என்ன, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா, முன்னாடி அங்கே நடந்தேன், இங்கே நடந்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன். அவர் உனக்கு உயிரை கொடுத்துருக்காருங்க. யாராவது உயிரை கொடுப்பீங்களா? எங்களுக்காக வேண்டாம், இயேசுக்கு. உங்கள் வீட்டுக்காரருக்காக உயிரை கொடுப்பீங்களா? சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். கொடுப்போமா? மனைவிக்காக யாராவது கணவர்கள் உயிரை கொடுப்பாங்களா? ஹல்லேலூயா. யோசிச்சு பார்த்தீங்களா? அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். அவர் சொல்ற, நான் உன் கூட தான் இருப்பேன். உபாகமம் 31:8 வாசிங்க. உபாகமம் 31:8 வாசிங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. கர்த்தர் தாமே முன்னே போகிறவர், உனக்கு முன்னே போகிறார். எத்தனை பேர் சொல்லுங்க, எனக்கு முன்பாக கர்த்தர் போகிறார்? ஹல்லேலூயா. வாசிங்க. அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவர் உனக்கு முன்பாக போவார், அவர் உன்னை விட்டு விலகவும் உன்னை கைவிடவும் மாட்டார், நீ பயப்படவும் கலங்க வேணாம். இதெல்லாம் பைபிளில் சொல்லுது. ஆனால் நமக்கு என்ன இல்லை, பிரச்சனைகள் வந்த உடனே, சூழ்நிலை மாறின உடனே நம்ம உடனே அவர்கிட்ட போய் நின்றுவோம். ஆண்டவரே, ஏன் இன்னும் இந்த ஜெபத்தை கேட்கல? பிரைஸ் தி லார்ட். இது யார்? இதை செய்தவங்க யார்? சீஷர்கள், கூடவே இருந்தவங்க. அல்லையா? உடனே அவர் என்ன செய்யற பாருங்க, அவர் எழுந்து காற்றை அதட்டி. அல்லையா? வாசிங்க. கடலை பார்த்து மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லையா? இப்போ ஏசப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க, அப்படி தானே? தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்புனா எப்படி வரும் சொல்லுங்க? நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து உங்களை எழுப்புனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர சந்தோஷமாக எழும்புவீங்களா? அல்லையா? சந்தோஷமாக எழும்புவீங்களா? என்னத்துக்கு இப்போ வேண்டாம். தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருதுன்னு வைங்க, அது நீங்கள் பிடிக்காத ஒரு ஆள்கிட்ட ஃபோன் வருது, எப்படி இருக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஏசப்பா எழும்பிட்டார், சீஷனில் திட்ட முடியுமா? திட்ட முடியுமா? முடியுமா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? புரியுதா? ஒருத்தர் வந்து பாஸ்டரை சல்லியம் பண்ணிகிட்டே இருக்காருன்னு வைங்க, அவங்கள திட்ட முடியுமா? திட்ட முடியாது. யாரை திட்டுவார் பாஸ்டர்? யாரை திட்டுவார்? சிஸ்டரை தான் திட்டுவார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு?
விசுவாசியை திட்ட முடியுமா? சபையில் வர யாரையா திட்ட முடியுமா? கோவத்தை எங்கே தான் காட்ட முடியும்? புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி நிறைய சிஸ்டருடைய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? எங்கள் வீட்டுக்காரர் எங்கள்கிட்ட எரிஞ்சு விழுறாரு, அடுத்த பொம்பளையில் பார்த்தா வலிஞ்சு பேசுகிறாரு. சொல்கிறீங்களா இல்லையா? அல்ல இல்லையா? நல்லா தெரிஞ்சிடுங்க, உங்கள் வீட்டுக்காரரு உங்ககிட்ட திட்டுற மாதிரி அடுத்த பொம்பளை திட்டினா ஏதோ தப்புன்னு நினச்சிடுங்க. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? உங்களை தான் திட்ட முடியும் உங்கள் வீட்டுக்காரர். இன்னொரு பொம்பளையை போய் திட்ட முடியுமா? திட்ட முடியாது. அப்படி அதவா உங்கள் வீட்டுக்காரர் இன்னொரு பொம்பளையை திட்டினா அந்த பொம்பளைக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, விஷயம் இருக்குது. கவனமாக இருந்துடுங்க. வலிஞ்சு பேசுகிற பிரச்சனை இல்லை, ஏன்னா வெளியில் வலிஞ்சு தான் பேசணும். பொண்டாட்டியை தான் திட்ட முடியும், அடுத்தவங்களை திட்ட முடியுமா? திட்ட முடியாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால் இனி புருஷன் வந்து அடுத்த பொம்பளை போய் வலிஞ்ச தப்பாக நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. அதுமாதிரி மனைவிகளும் அப்படி தான், அடுத்த ஆம்பளைட்ட வலிஞ்சு பேசுகிறாங்கன்னு வருத்தப்படாதீங்க. உங்களை தான் திட்ட முடியும், அடுத்தவங்கள்ட்ட போய் திட்ட முடியாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம மாற்றி நினைக்கிறோம், அப்படிலாம் பண்ண முடியாது. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஏசப்பா எழும்பின உடனே யாரை திட்டிருக்கணும்? சீசனில் திட்டினாரா? யாரை திட்டுறாரு? காற்றை திட்டுறாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன் சீசனில் திட்டினா? அவனும் யூதருங்க, மோசமான ஆட்கள், இஸ்ரவேலர்கள், பயங்கர பிரச்சனை. உடனே இறங்கி சாடியாக போயிடுவானுங்க. இவனை பாருங்க, அவர் எழும்பி யாரை திட்டுறாரு? காற்றை திட்டுறாரு. அல்லேலூயா. அப்போ சிலச்சு நினச்சிடுங்க, உங்களை திட்டல, இன்னொருத்தவங்களை திட்டினா நினச்சிடுங்க நம்மளை தான் திட்டுறாரு. புரியுதா உங்களுக்கு? இங்கே யாரை திட்டுறாரு ஆண்டவர்? காற்றை திட்டுறாரு. காற்று என்ன தோணி இருக்கும் பாருங்க. காற்றை வீச செய்கிறவர் யாரு? சொல்லுங்க, யாரை வீச செய்கிறா? அது அதுக்கு போக வேண்டிய இடத்துல அது 4 மூலையும் பிடிச்சிட்டு இருக்கிறவர் யாரு? வேதம் சொல்லுது, அவர் தான் காற்றை பிடித்து கொண்டிருக்கா. இப்போ காற்றை வீச சொன்னது யாரு? அவர். வீச சொன்னவரை எங்க என்ன செய்கிறாரு? திட்டுறாரு. டேய் பேசாமரு, அமைதலாரு. காற்றுக்கு நினைச்சார், இவர் சொல்லுவார் வீசுன்னு, வீசினாலும் என்ன செய்கிறாரு? திட்டுறாரு. அடுத்தது என்ன? கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு. புரியுதா உங்களுக்கு? ஏன் காற்றங்கள்லாம் திட்டினார்? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இவங்கள திட்ட முடியாது. பிரைஸ்லா. திட்டுனா நீங்கள் நாளைக்கு வருவீங்களா சர்ச்சுக்கு? சொல்லுங்க, வருவீங்களா? 10 மணிக்கு வந்தவங்கலாம் நாளையிலேருந்து வரப்படாதுன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? இவன் கிடக்குறான், இவன் இல்லைன்னா 1000 சர்ச் இருக்குது, போகலான்னு போக மாட்டீங்களா? இல்லை அல்ல இல்லையா? 10 மணிக்கு மேலே வந்தவங்கெல்லாம் கை தூக்கும். வேண்டாம் கை தூக்கலாம், தூக்கிட்டுங்க. அல்ல இல்லையா? கொஞ்சம் யோசிங்க. உங்கள் பிள்ளைக்கு ஸ்கூலில் ஃபங்க்ஷனுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? எத்தனை மணிக்கு போவீங்க? 9 மணிக்கு போக 8:30 மணிக்கு போவீங்களா? 9:30 போவீங்களா? உலக காரியத்துக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் ஏன் கடவுளுக்கு கொடுக்கல? இதை சொல்லி திட்டினா அவர் கிடக்கிறாரு, ஏதோ பாவம் பார்த்து நம்ம அங்கே போகிறோன்னு சொன்னால் அவர் நம்மளை ஸ்கூல் மாதிரி நடத்துகிறாருன்னு சொல்லுவீங்க. இது ஸ்கூல் இல்லை, உங்களுக்கு ஜீவனை கொடுக்குற காரியம். அல்லையா? வசனத்தை கேட்குறத விட முக்கியம் தேவனை ஆராதிப்பது. அல்லையா? கர்த்தரை ஆராதிக்கும் போது அங்கே விடுதலை உண்டாகும். கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் அதில் மகிமைப்படுவார். இப்போ யாரை திட்ட முடியாது? சீஷர்களை திட்ட முடியாது. இப்போ யாரை திட்டுறாரு? காற்றையும் கடலையும் திட்டுறாரு. அல்லையா? உங்களை நேரடியாக திட்ட முடியாமல் யாரையாவது நாங்கள் திட்டுவோம். புரியுதா? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. புரிஞ்சுக்கிட்டால் அவங்க வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லையா? அல்லையா? இப்போ ஆண்டவர் காற்றையும் கடலையும். ஒருவேளை அன்னைக்கு சீஷர்கள் போய் இயேசுவை எழுப்பலைன்னா அவங்க அன்னைக்கு தப்பி இருப்பாங்களா, செத்துருப்பாங்களா? சொல்லுங்க. தப்பி இருப்பாங்க. ஏன் தப்பி இருப்பாங்க? இயேசுப்பா கூட இருக்கா. அல்லேலூயா. அதான் விஷயம். உங்களுக்கு புரியுதா? ஆனால் இவங்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. இவ்வளோ நாள் செபிக்கிறோமே ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா தூங்குறாரா? தூங்க விடுங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க? என் கூட ஏசப்பா தூங்கினாலும் எனக்கு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா தூங்கிட்டு இருக்கிறாரா? அப்படியே விட்டுருங்க. ஜெபம் கேட்கலையா? கவலைப்படாதீங்க. ஆண்டவரை மாத்திரம் குற்றப்படுத்தாதீங்க. சீஷர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை குற்றப்படுத்தினாங்க. ஆண்டவர் கோபம் வருது எழுமினோன்னு. ஆனால் அவங்கள திட்டலை. அப்பவும் அன்பாக கடிந்து கொண்டது காற்றையும் கடலையும் தான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிற காரியம் நடக்கலையா? உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையா? கலங்காதீங்க. அப்போ ஜெபிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களா? இல்லை, ஜெபிங்க. ஆண்டவரை மாத்திரம் என்ன செய்யாதீங்க? குற்றப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. பாருங்கள், அவர் அழகா ஆண்டவரை எழுப்பாமல் இருந்தாலும்
ஒன்றும் நடந்திருக்கிறாரு. அல்லையா? இப்போ நம்ம சொல்லுவோமே, இதே படகுல ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னு வைங்க. ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, அப்பா அம்மா இருக்குது. அந்த அப்பா அம்மா சின்ன பிள்ளை என்ன செய்யும்? பயங்கர புயல் வந்துட்டுன்னு வைங்க, படகு அப்படி எப்படி ஆடுது. அப்பா அம்மா இருக்காங்க, சின்ன பிள்ளை ஒன்று தான் என்ன செய்யும்? என்ன செய்யும்? அப்பா அம்மா பிள்ளை என்ன செய்யும்? அப்பாவுக்கு அம்மைக்கு காலை போய் ஓடி போய் கெட்டி பிடிச்சிடும். அப்படி தானே? அதான் ஏசப்பா சொன்னாங்க, சிறு பிள்ளைய போல மாறாவிட்டால் உங்களுக்கு என்ன கிடையாது? பரலோகராஜ்யம் கிடையாது. ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தால் அது என்ன செஞ்சுருக்கும்? ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிடும், அல்ல அம்மாவை காலை கட்டி பிடிச்சிடும். அதுக்கு நம்பிக்கை என்ன? எங்கள் அப்பா என்ன பாதுகாப்பார், இல்லையா? எங்கள் அம்மா என்ன பாதுகாப்பு, அதுதான் நம்பிக்கை. இப்போ ஒரு இடத்துல நிம்மதியாக படுத்து இயேசு தூங்குறாருன்னா என்ன காரணம்? ஒரு காரணம் நமக்கு தெரியும். என்ன காரணம்? அவர் பயங்கர டயர்டு. இன்னொரு காரணம் என்ன? இப்போ கூட்டமாக ஆள்ற கிடத்த தூங்க முடியுமா? முடியாது. அப்போ தூங்கினா என்னென்ன வேணும்? நீங்கள் என்னதோ தூங்காத மாதிரி பேசுகிறீங்க, சொல்லுங்கள். ஒரு இடத்துல நம்ம 4-5 பேர் மத்தியில் தூங்கினா என்ன வேணும்? யாராவது சொன்னீங்க, என்னது? நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கை? இந்த 12 பேர்னால எனக்கு என்ன இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, அல்லையா? இந்த நம்பிக்கை இல்லைன்னா தூங்க முடியுமா? நீங்கள் இப்போ ட்ரெயினில் வரீங்க, பெர்த்தெல்லாம் எடுத்துருக்கீங்க, படுத்து தூங்கினாலும் தூங்குவீங்களா? பர்ஸை எவனை எடுத்தானா அடிக்கடி கை பர்ஸில் தான் போகும். போகுமா போகாதா? கண்ணு அந்த இருட்டில் தெரியலனாலும் சூட்கேஸ் நம்ம கண்ணுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். உண்மை அதுதான். காரணம் என்ன தெரியுமா? அங்கே இருக்க யாரையும் நமக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற 12 பேரை இவர் என்ன செய்தார்? நம்பினார். உங்களை கர்த்தர் முழுமையாக நம்புகிறாரு. அல்லேலூயா. என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கவலை, என்ன கவனீர், என்ன சோதனை வந்தாலும் என் பிள்ளை என்ன நம்பி இருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நம்புகிறாரு. அதனால தான் அவர் உங்கள் வாழ்க்கையில் சுகமாக இருந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை நம்பினார். அவர் என்ன நினைச்சா தெரியுமா? நீங்களும் என்ன நம்பி இருக்கணும். என் கூட படகுல இருக்கிறவர் யாரு? இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்னா, அந்த பயணத்தை தொடங்கினவர் யாரு? இயேசு. நம்முடைய பயணம் யாருடைய பயணமாய் மாறணும்? இயேசுடைய பயணமாய் மாறணும். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையாக மாறணும்? இயேசுடைய வாழ்க்கையாக மாறணும். உங்கள் குடும்பம் யாருடைய குடும்பமாக மாறணும்? இயேசுடைய குடும்பமாக மாறணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் காரியத்தை அவரே வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒருத்தரை கைவிடுற தேவன் அல்ல நம்முடைய தேவன். வேதம் தெளிவாக சொல்றது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் பதிலை கொடுப்பாருங்க. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் முயற்சி பண்ணாங்க, முடியல. கடைசி ஒரு வழி இல்லைன்னு சொன்னால் ஏசப்பா போய் தொந்தரவு பண்ணாங்க. அல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கு சீஷர்கள் இயேசுவை எழுப்பாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? காற்று அடிச்சுட்டு போயிருக்கோம், அலை வந்துட்டு போயிருக்கோம். கடைசி என்ன இருக்கும்? ஏசப்பா எழும்பும் நம்ம சொல்லலாம், ஏசப்பா பயங்கர காற்று வந்து, பயங்கர புயல் வந்து, நாங்கள் உண்மையில நம்பி இருந்தோம், காற்றும் புயலும் எங்களை என்ன செய்யலை, அசைக்கலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த இயேசுவை? ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நம்பினா ஒன்றை தெரிஞ்சுடுங்க, இனி கலங்காதீங்க. அவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க, அவர் மாறுவதே இல்லை. நீங்களும் நானும் மாறுவோம், ஏசப்பா மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை உங்களுக்கு தந்தது இயேசுங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க? என் கணவர் என்னை தந்தது இயேசுன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் மாறலைன்னு கவலைப்படாதீங்க. தந்தது யாரு? இயேசு. அவர் மேல் நம்பிக்கை இருக்கா? விட்டுருங்க. ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் தர்க்கத்தி வெள்ளங்களை திருப்பி கொண்டு வருகிற தேவன். அவர் நெறிந்த நாணலை முறியாமல் இருக்கிறவர். மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்க, அவ்வளோ பெரிய அலை வந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சீஷர்கள் பயந்துட்டாங்க. கடவுள் தானே இந்த ஊழியத்தை தந்தார், அப்படி தானே? ஏன் ஜன்னல் போட கண்ணாடி தரல? அவர் தருவார். அல்லேலூயா. ஆமென். அவர் தந்தால் அவரே தரட்டும். அவர் நம்ம தான் போராடணுங்க. எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? ஒன்றுமே இல்லை, கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா.
ஒரு வருமானம் இல்லை, கர்த்தர் நடத்துகிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதாங்க சாட்சி. கால் வலி போச்சு, கை வலி போச்சுலாம் சாட்சி கிடையாது. கர்த்தர் இருக்கிறார், அதான் சாட்சி. என் கூட கர்த்தர் வந்தார், என்னை கர்த்தர் நடத்தினார், என்னை வெட்கப்படுத்தலை, என் தலையை உயர்த்தி வைத்துக்கா, நான் கர்த்தருடைய பிள்ளையா வாழுறேன், கர்த்தருக்கென்று வைராக்கியமா இருப்பேன், அவருக்கென்று மறிப்பேன் சொன்னல, என் ஜீவன் முடியும் வரையிலும் அவரை ஆராதிப்பேன். அதுதாங்க சாட்சி. அல்லேலூயா. யோவான் என்ன சொன்னான்? அவருடைய பாதரட்சியின் வாரை அழுக்கு கூட நான் பார்த்தேன். அதுதான் அவன் சொன்ன சாட்சி மெய்யாக விளங்கினது. அதுதான் சாட்சி. கைவலி கால் நீங்கள் மறந்து போட்டால் போயிடும். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருப்பது அங்கே சாட்சி. கர்த்தருக்குள்ள வாழ்வுதான் சாட்சி. ரட்சிக்கப்படுதான் சாட்சி. கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தில் நித்திய காலமாக இருந்து அவரோடு வாழ போன அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்குள்ள இருக்குதோ அதுதான் சாட்சி. அல்லேலூயா. சொல்லுங்க, இனி காற்றை பற்றி எனக்கு கவலை இல்லை, அலையை பற்றி எனக்கு கவலை இருக்க. ஏசப்பா எங்கே இருக்காரு? உறங்கிட்டு இருக்க. அவர் உறங்கட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏசு உறங்குவார்னா ஒரு சேதமும் உங்களை அணுகாது. உங்கள் வாழ்க்கை படகுல கர்த்தர் இருப்பார்னா, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் தொடங்கி இருப்பார் என்றா, உங்கள் பிரயாணம் கர்த்தருடைய பிரயாணமாய் மாறும் என்றா, கர்த்தர் எந்த சேதமும் உங்களை தொட விட மாட்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தெய்வம் இல்லைங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வத்தையும் படைத்தவர், சர்வ சிருஷ்டியையும் போஷிக்கிறவர், எல்லாற்றையும் உண்டாக்கின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? என்னால கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க அழுகிற காரியத்தில், நீங்க கண்ணீர் விடுற காரியத்தில், நீங்க கலங்கி நிற்கிற காரியத்தில் தேவன் ஏற்ற காலத்தில் அற்புதம் செய்வார். அவர் உங்களுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுவா, உங்க அழுகையை மாற்றுவா, உங்க வேதனையை மாற்றுவா, உங்களுடைய பலவீனம் மாறும், உங்க குடும்பம் மாறும். கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பாருங்க. அல்லேலூயா. அவங்க கலங்கின ஆண்டவருக்கு அவ்வளோ திட்டல. அல்லேலூயா. நம்மெல்லாம் அவரை கேட்டிருக்க கேள்விக்கு நம்மளை என்ன பாடுபடுத்திக்கணும்? ஏசப்பா சும்மா விடுவோம் அவரை? நீர் சொல்லியிருக்கிறீரே. இங்கே வசனம் சொல்லுது. அன்னைக்கு பார்த்து அந்த வசனம் எல்லாம் நமக்கு கரெக்டாக தெரியும். ஆமென். அதே ஆண்டவர் சொல்கிற எல்லா வசனம் நமக்கு என்ன செய்யாது? ஞாபகம் இருக்காது. இல்லையா? அருமை. பாவிகளாக இருக்கையில் ஆமென் நம்மை தேடி வந்ததில் அவர் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பாவிகளாக இருக்கையில் யாராவது நமக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் மோசமாக நடந்தால் அந்த ஆளை நீங்கள் நேசிப்பீங்களா? நேசிப்பீங்களா? நேசிக்கவே மாட்டோம். நம்ம பாவிகளாக இருப்பதை தெரிஞ்சு அவர் நம்மை நேசித்தார். அல்லேலூயா. அது எப்படி தெரியுமா நேசித்தார்? ஜீவனை கொடுத்து நேசித்தாருங்க. அல்லேலூயா. அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், காற்றது அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஆமென். அல்லேலூயா. ஏன் பயப்படுறீங்க? பயமாக இருக்கா எதிர்காலத்தை குறித்து? சொல்லுங்க. எத்தனை பேருக்கு பயமாக இருக்கு? நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியல. காரணம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையில் இயேசு இல்லை. அல்லேலூயா. இயேசு யாருக்கு வாழ்க்கையில் இருக்காங்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. அதான் அவர்கிட்ட ஏன்டா பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? பிரைஸ் தி லார்ட். கேட்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது பாஸ்டர். அப்படி தானே? இங்கே இருக்கும்போது அப்படி தான் இருக்குது. இப்போ வெளியே போனால் நம்மளை மாதிரி விசுவாசி யாரும் கிடையாது. வீட்டுக்கு போனப்போ தான் தெரியும் நம்ம விசுவாசம் எல்லாம். பயப்படாதீங்க. அதுக்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம், என்னுடைய வாழ்க்கை இயேசுவிற்காய் மாறணும். அல்லேலூயா. என் பயணம் இயேசுவின் பயணமாய் மாறணும். அழைத்தவர் யார்? ஏசப்பா. அக்கறைக்கு போகணும்னு கூப்பிட்டது யார்? ஏசப்பா. நமக்கும் வாக்கு கொடுத்தது என்ன கொடுத்தா? நித்திய ஜீவனை தருவேன். அவர் நம்முடைய படவில் வருவார்னா, அவர் நம்முடைய வாழ்க்கையில் வருவார் என்றால், நம்முடைய பிரயாணம் கர்த்தருடைய பிரயாணமாய் மாறும் என்றால், நம்முடைய பிரயாணம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்றால், எந்த காற்று வந்தாலும் எந்த புயல் வந்தாலும் ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ இது யாரு, இவங்க யாரு, சொன்னது யாரு? சீஷர். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாலும் என்ன செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒன்று நடந்தால் நம்புவீங்களா?
நடக்குது வரைக்கும் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுவாங்க. நடந்து முடிஞ்சோடனே என்ன சொல்லுவோம், நம்ம அங்கே போய் வாங்கணும், இங்கே போய் வாங்கி செய்தோம், கர்த்தர் தான் செய்தார், நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்படி தானே? இவங்க பாருங்கள், அற்புதம் நடக்க உயிர் பயம் வந்தோடனே கதறினாங்க. ஆண்டவர் எழும்பி காற்றையும் கடலையும் அலட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இவர் யாருடா? இவரெல்லாம் யார்? சீஷர்கள், இவர் கூட வந்தவங்க. இப்போ இவர் யார்? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறேன்னு பயந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அனைவரில் அப்படி தான். எல்லாம் செஞ்ச பிறகு நம்ம என்ன செய்ய மாட்டோம், இவர் தான் இயேசுன்னு நம்ப மாட்டோம், இதை செய்தது இயேசு தான்னு நம்ப மாட்டோம். அல்லையா? அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு வசனத்தை கூட வாசி நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிங்க எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும். அல்லேலூயா. அப்போ புரியுதா உங்களுக்கு? பாரமாக இருக்கிற எல்லாவற்றையும் மறந்துடுங்க. காற்றும் கடலும் வந்தாலும் கவலைப்படாதீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த பிரசங்கத்தில் இருக்குது, சொல்ல எனக்கு டைமில், எனக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும் மெசேஜ் கொடுக்க. அதனால் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நம்முடைய பிரயாணம், நம்முடைய வாழ்க்கை இயேசுடையதாக இருக்கும்போது அதில் எந்த அலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு ஒரு சேதம் வராமல் நம்மை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. இன்னொரு விஷயம், ஒருவேளை செபம் கேட்கலையே, என் கண்ணீருக்கு பதில் கிடைக்கலையே, என் மருமகன் திருந்தலையே, என் மகன் திருந்தலையே, என் கணவன் திருந்தலையே, என் மனைவி திருந்த, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இதெல்லாம் கேட்டு இன்னும் அமைதியாக இருக்காருன்னா அவர் அமைதியாகவே இருக்க விடுங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் தூங்குவார்னா உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் கைவிடப்படாது. அல்லையா? சரி, எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? எல்லாம் எழும்புங்க. அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி இப்போமா எல்லாரும். ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. Thank you Jesus. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பெரிய காரியங்களை காண போகிறீர்கள். நம்முடைய அப்பா உங்களோடு கூட இருக்கிறார். அவர்தான் உங்களை அழைத்தார், அவர்தான் உங்களை ரட்சித்தார், அவர்தான் உங்களை அக்கறையாகிய பரலோக ராஜ்யத்திற்கென்றே நித்திய ஜீவனுக்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும் வரையிலும் எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனை வந்தாலும், கொந்தளிப்புகள் வந்தாலும், அலைகள் எழும்பினாலும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறினாலும், உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். காற்று எழும்பும், கடல் பொங்கும், அலைகள் வீசும்,
புயல் காற்று போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். கொந்தளித்து கொண்டிருக்கிற அனுபவங்களை போல உங்கள் குடும்பம் காணப்படலாம். ஏதோ ஒரு புயல் காற்று உனக்கு விரோதமாக வீசி கொண்டிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் இயேசு உனக்கு விரோதமாக இருக்கிற காற்றுகளை அதட்டுகிற ஆவியானவர், காற்றையும் கடலையும் அதட்டி அற்புதம் செய்கிற ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அவரை விசுவாசித்திருக்கிற விசுவாசம் ஒரு நாளும் உங்கள் மீது குறைந்து போகக்கூடாது. தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, அருமையான காற்றையும் கடலையும் அதட்டின ஆண்டவர். அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே? தேவ பிள்ளையே, உண்மையாக எந்த சூழ்நிலையிலையும் இயேசுவை நம்பி இருக்கிற ஒருவரையும் அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் கொடுத்த எல்லா ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஒரு விசை எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அருமையான தேவ பிள்ளைகளை காற்றையும் கடலையும் அதட்டி அடக்குகிற வல்லமை இயேசுவுக்கு உண்டு. உங்களை விசுவாசித்து அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை ரட்சித்த தேவன் உண்மை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவச்சனமே, எவ்வளோ பெரிய புயல் காற்று போல இருக்கலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். எனக்கு இருக்கிற பிரச்சனை யாருக்கு தெரியும்? என் வியாதி பெரியது. பெரிய ஆபத்தில் நான் சிக்கி இருக்கிறேன், ரொம்ப பாடுகளுக்குள்ளே இருக்கிறேன். ஆனால் ஏன் ஜெபம் கேட்கப்படலையோ? எவ்வளோ நான் ஆண்டவரை தேடுகிறேனே, ஆனாலும் எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் இல்லாதது போல காணப்படுகிறதே. ஒருவேளை தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அமைதியாக இருக்க ஒரு காரணம், உனக்கு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஓ லைக்காலாபா ராபா, ஓ சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களோடு இருக்கிற கர்த்தர் ஏற்ற வேளையில் உனக்கு அற்புதம் செய்வார். ஏற்ற வேளையிலே உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஏற்ற வேளையில் அதிசயங்களை காண்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த காற்றும் கடலும் தேவ ஜனத்தை அழித்து விட முடியாது. ஏன்னா இயேசு அவங்களோடு கூட தான் இருக்கிறாரு. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கடன் இருக்கும், பாடு இருக்கும். ஆனால் இயேசுனோடு இருக்கிறது வரையிலையும் எந்த சேதமும் உனக்கு இல்லை. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உம் பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உம்முடைய கரத்தை வைப்பீராக. இன்றைக்கு ஆண்டவரே, காற்றை போல ஆண்டவரே, கொந்தளிப்பை போல இறைந்து கொண்டிருக்கிற அநேக சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்களிலே அமிழ்ந்து போகிற ஒரு நிலைமைகள், விரோதமாக அந்த காற்றும் கடலும் சீடர்களுடைய பிரயாணத்தை தடுத்தது போல, ஆனாலும் நீர் அதே படகிலே அவர்களோடு கூட தான் இருந்தீர். ஆனால் ஒரு சேதம் இல்லாதபடி அவங்க கூப்பிட்ட போது ஆண்டவர் உடனடியாக அவர்களுக்கு அற்புதம் செய்து அந்த பிள்ளைகளுடைய கண்ணீர்களை துடைத்து அவர்களுடைய வாழ்க்கை சமாதானமாக அக்கறைக்குள்ளே போக உதவி செய்த தேவன் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அப்படி செய்ய போகிறீங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் ஓடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய கரங்களை வைப்பீராக. அவங்க வீட்டில் வீசி கொண்டிருக்கிற அந்த புயல் காற்று, அந்த சூறாவளி, அந்த கொந்தளிப்பு இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். அடங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமையின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அமைதல் உண்டாவதாக. சமாதானத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய கண்ணீர்களெல்லாம் துடைத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளுடைய காரியங்களில் ஒரு அமைதி உண்டாவதாக. நீர்தான் ஆண்டவர், நீர்தான் இரட்சகர், உம்மாலன்றி ஒரு வழி இல்லை என்று சொல்லி ஒவ்வொருவரும் கூட கண்டுகொள்வார்களாக. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலகீனங்கள், இறைந்து கொண்டிருக்கிற இரைச்சலின் ஆவிகள், கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்கிறதற்காக இன்றைக்கும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. எல்லாவற்றுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, காற்றையும் கடலையும் அதட்டுகிற வல்லமை
உமக்கு மாத்திரம்தான் உண்டு ஆண்டவரே. எந்த பிரச்சனையும் மாற்ற உம்மால முடியும் ஆண்டவரே. நாங்கள் நம்பி இருக்கிறோம். இன்னும் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் கூட இருந்து நடத்தினதற்காக நன்றி. செய்தி கொண்டு வந்த தாசரி குடும்பத்தை ஆண்டவர் மகிமையாக மாற்றுங்க. கேட்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள், விசுவாசிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அவங்க பிரயாணம் அமைதியாக கடந்து செல்லட்டும். குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்களை காண்பார்களாக, ஒரு அமைதலை காண்பார்களாக. அவங்க வாஞ்சிக்கிற காரியங்கள், எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கைகூடி வருவதாக. அது நல்ல முடிவாக, சமாதானத்துக்குரிய முடிவாக மாற்றப்படுகிறதற்காக வரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம்மா. நன்றி 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 ஆண்டவரே. எல்லா ஜெபத்தையும் உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.